அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கௌசல்யா. எனக்கு தற்போது 28 வயது ஆகிறது. நான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பெரியார் நகரில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் ராஜ்குமார். அவருக்கு 31 வயதாகிறது. என் கணவர் திருப்பத்தூர் நகராட்சி குத்தகை சைக்கிள் ஸ்டாண்டில் பொறுப்பாளராக வேலை செய்து வருகிறார். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ராஜ்குமாரை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டேன். நான் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருப்பேன். என்னுடைய கணவர் திருப்பத்தூர் நகராட்சி குத்தகை சைக்கிள் ஸ்டாண்டில் பொறுப்பாளராக வேலை செய்து வருவதால் அவருக்கு போதிய வருமானமும் இல்லை. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதனால் நான் வேலைக்கு செல்லவும் முடிவு செய்தேன். இதற்காக என் கணவனர் ராஜ்குமாரிடமும் தெரிவித்தேன். 2 குழந்தைகள் ஆகிவிட்டது, அவர்களும் வளர்ந்து விட்டார்கள், அவர்களையும் நல்லபடியாக படிக்க வேண்டும், உங்களுடைய வருமானம் போதாது, அதனால் நானும் வேலைக்கு செல்லவா எனவும் என் கணவனர் ராஜ்குமாரிடம் கேட்டேன். நாங்களும் அப்போது வறுமையான சூழ்நிலையில் இருந்ததால் என்னுடைய கணவனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு எனக்கு அது எங்கள் பகுதியை சேர்ந்த சீதா என்ற பெண்ணுடன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என கேட்டேன். அப்போது நான் அழகாக இருப்பதால், சீதா, நான் ஒன்று சொல்வேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அதே சமயத்தில் இந்த விஷயத்தை நீ வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என என்னிடம் கேட்டார். அவர் இப்படி கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விபரீதமான விஷயத்தை பற்றி என்னிடம் பேசப் போகிறார் என நினைத்தேன். அதன் பிறகு நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க அக்கா என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றால் உனக்கு மாதம் 5000 10,000 தான் கிடைக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்தால் உனக்கு ஒரே நாளில் 3000 4000 வரைக்கும் உனக்கு கிடைக்கும். நீ அந்த வேலையை செய்கிறாயா எனவும் கேட்டார். அப்படி என்ன வேலை என்று நான் சீதாவிடம் நான் கேட்டேன். அப்போதுதான் சீதா சொன்னால், கௌசல்யா, நீ அழகாக இருக்கிறாய், நான் சொல்லக்கூடிய ஆண்களுடன் நீ டேட்டிங் செல்ல வேண்டும். அப்படி டேட்டிங் சென்றால் அவர்கள் உனக்கு அதிகமாக பணம் கொடுப்பார்கள், அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழலாம் என்றும் கூறினார். இதை முதலில் கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன். பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்வதா என நான் அதிர்ச்சி ஆனேன். அதன் பிறகு என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக நான் அந்த சீதாவிடம் சென்று, வேறு யாரிடமும் நான் மாட்டிவிட மாட்டேனே, என்னுடைய வாழ்க்கைக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடாதே என நான் கேட்டேன். அதற்கு சீதாவோ, யாரும் எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீ டேட்டிங் தான் செல்கிறாய், அதனால் யாரும் உன்னை பார்த்துவிட மாட்டார்கள் எனவும் கூறினார்கள். அதன் பிறகு சீதா சொல்லக்கூடிய ஆண்களுடன் நான் டேட்டிங் செல்லவும் ஆரம்பித்தேன். அப்படி ஒவ்வொரு நாளும் டேட்டிங் செல்லும்போது எனக்கு 3000 முதல் 5000 வரைக்கும் பணம் கிடைத்தது. அதனால் என்னுடைய குடும்ப கஷ்டமும் கொஞ்சம் தீர்ந்தது. அதன் பிறகு நான் அடிக்கடி பல ஆண்களோடு டேட்டிங் செல்லவும் ஆரம்பித்தேன். அப்படிதான் ஒரு நாள் நான் ரமேஷ் என்பவருடன் டேட்டிங் சென்றபோது அவருடன் எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது. அடிக்கடி ரமேஷ் என்னை டேட்டிங்க்கு அழைத்தும் செல்வார். இப்படி நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த பழக்கமானது தகாத உறவாக மாறியது. நானும் ரமேஷும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் ரமேஷ் எனக்கு அதிகமாக பணம் கொடுத்து உதவி செய்தும் வந்தார். இதனால் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு நான் என்றாவது ஒரு நாள் தான் மற்றவர்களுடன் நான் டேட்டிங்கும் செல்வேன். அதிக நேரம் நான் ரமேஷுடன் ஊர் சுற்றுவது, ஒன்றாக அறையெடுத்து உல்லாசமாக இருப்பது, இது போன்ற செயல்களில் செய்தும் வந்தோம். என்னுடைய கணவர் திருப்பத்தூர் நகராட்சி சைக்கிள் ஸ்டாண்டில் வேலை செய்து வருவதால் அவர் மற்ற இடங்களுக்கு வரமாட்டார் என்ற தைரியத்தில் நான் ரமேஷுடன் ஊர் சுற்றியும் வந்தேன். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் நான் ரமேஷ் இல்லாத ஒரு வாழ்வை என்னால் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். என் கணவன் மீது இருந்த மோகமும் ஆசையும் குறைந்து போனது. நான் ரமேஷுடன் ஒன்றாக வாழத்தான் ஆசைப்பட்டேன். அந்த சமயத்தில் நான் ஒரு நாள் ரமேஷுடன் ஒன்றாக ஊர் சுற்றும் போது என்னுடைய கணவன் எதேச்சியாக எங்களை பார்த்து விட்டார். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து, யார் அந்த பையன், எதற்காக அவனுடன் நீ ஊர் சுற்றுகிறாய், வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு இப்படி ஊர் சுற்றுகிறாய் என என்னிடம் கேட்டார். அதன் பிறகுதான் எனக்கும் ரமேஷுக்கும் உண்டான தொடர்பு அவருக்கு தெரிந்ததை தவிர நான் இப்படி பல ஆண்களுடன் டேட்டிங் செல்கிறேன் என்ற விஷயம் அவருக்கு தெரியாது. நான் வேலைக்கு சென்றபோது எனக்கு ரமேஷுடன் பழக்கம் ஏற்பட்டு இப்படி நான் தகாத உறவில் இருப்பதை மட்டுமே என்னுடைய கணவர் அறிந்தார். ஆனால் நான் பல ஆண்களோடு டேட்டிங் சென்ற விவகாரம் அவருக்கு தெரியாது. அதை நான் மறைத்தும் விட்டேன். அதன் பிறகு என்னுடைய கணவரான ராஜ்குமார் ரமேஷுடன் உண்டான தொடர்பை கைவிடுமாறு என்னை மிரட்டினார், என்னை கண்டிக்கவும் செய்தார். ஆனால் நான் கேட்கவில்லை. தொடர்ந்து ரமேஷுடனான உறவை தொடர்ந்து வந்தேன். அதன் பிறகு ஆத்திரமடைந்த என்னுடைய கணவர் என்னை அடித்து இனி நீ வேலைக்கே செல்லக்கூடாது என எனக்கு கட்டுப்பாடு விதித்தார். இதனால் வேறு வழியில்லாமல் நான் வேலைக்கும் செல்ல முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனால் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனான ராஜ்குமாரை கொலை செய்வதுதான் ஒரே வழி என நான் முடிவுக்கு வந்தேன். அப்படி என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டால்தான் நான் ரமேஷுடனும் ஒன்றாக ஊர் சுற்றவும் உல்லாசமாக இருக்க முடியும், அதே போல பல ஆண்களுடனும் நான் டேட்டிங் செல்ல முடியும் என நான் நினைத்தேன். இதற்காக நான் ரமேஷிடம் சொன்னேன், என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும் வரை நம்முடைய தகாத உறவு தொடராது,
அதனால் என்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். என் மீது இருந்த மோகத்தின் மீதும் ஆசையின் காரணமாக ரமேஷ் என்னுடைய கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டார். அதற்காக என்னுடைய கணவரை கொலை செய்வதற்காக ரமேஷ் ஒரு கூலிப்படையையும் செட்டப் செய்தார். அதன் பிறகு ரமேஷ் என்னுடைய கணவனான ராஜ்குமாரின் நண்பர் ஒருவரையும் அணுகினார். அவர் மூலமாக தான் என்னுடைய கணவருக்கு என் கணவரை தனியாக அழைத்து வர அவன் திட்டமிட்டும் இருந்தான். என் கணவனான ராஜ்குமாருக்கும் குடிப்பழக்கம் இருந்தது. இதனால் என்னுடைய காதலன ரமேஷ் என்னுடைய கணவனின் நண்பரான கௌதம்பேட்டையை சேர்ந்த துளசிராமனை அணுகி, என் கணவனான ராஜ்குமாரை இந்த இடத்திற்கு தனியாக அழைத்து வந்தால் உங்களுக்கு நான் பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். அதன் பிறகு இரவு 8 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த என் கணவன ராஜ்குமாரை வழிமறித்து அவருடைய நண்பரான துளசிராமனும் மது குடிக்கப் போகிறேன் வரியாக என கூப்பிட்டு என் கணவனான ராஜ்குமாரையும் அழைத்து சென்றார். அப்போது அவர்கள் தனியாக ஒரு இடத்திற்கு சென்றார்கள். திருப்பத்தூரை அடுத்த பெரிய குறிச்சி பகுதியில் உள்ள கோவிந்தன் என்பவரின் வீட்டுக்கு அருகே பின்பக்கமாக என்னுடைய கணவனான ராஜ்குமாரை அவருடைய நண்பர் அழைத்து சென்றார். அங்கு அமர்ந்து என்னுடைய கணவரும் அவருடைய நண்பரும் மது குடிக்க என் கணவனுக்கு மது போதை அதிகமான பிறகு அங்கு என்னுடைய காதலான ரமேஷும் அவருடன் சேர்ந்து கூலிப்படையினரும் அங்கு வந்தார்கள். வந்த அவர்கள் என் கணவனை சரமாரியாக தாக்கி ஒயரால் அவரை கழுத்தை நெரித்து அவரை துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள். மறுநாள் தான் அந்த பகுதியில் நடமாடிய மக்கள் என்னுடைய கணவன் கழுத்து நெரிக்கப்பட்டும் தலையில் காயங்களுடன் பிணமாக கிடப்பதை பார்த்து உடனடியாக போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தார்கள். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து என்னுடைய கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் போதுதான் என் கணவனான ராஜ்குமாரும் அவருடைய நண்பரான துளசிராமனும் நேற்று முன்தினம் ஒன்றாக இருந்ததை அங்கு பகுதியை சேர்ந்த சிலரும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தகவலை போலீசாரிடமும் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து எனக்கும் இந்த கொலைக்கும் ஏதேனும் சந்தேகம் இருக்குமா என்ற கோணத்திலும் என்னுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் போலீசார் என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டனர். என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு என்னுடைய காதலனான ரமேஷ் எனக்கு ஃபோன் செய்து சொல்லியிருந்தான். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டது யார், இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் செய்த ரமேஷ் யார் என போலீசாரினிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள். நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்தேன், ஆனால் என்னால் சமாளிக்க முடியவில்லை. போலீசார் கேட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். எனக்கும் ரமேஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதனால் நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம். இந்த விஷயம் என்னுடைய கணவனான ராஜ்குமாருக்கு தெரிந்து அவர் கண்டித்தார். என்னுடைய தகாத உறவுக்கு அவர் இடையூறாக இருந்தால் அவரை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். அதனால் ரமேஷ் என் கணவனான ராஜ்குமாரின் நண்பரான துளசிராமனுக்கு பணம் கொடுத்து என்னுடைய கணவனை மது குடிக்க தனியாக அழைத்து வருமாறும் கூறினார். அவரும் என்னுடைய கணவரை தனியாக அழைத்து வர அங்கு என்னுடைய கள்ளக்காதலன ரமேஷும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து என் கணவனை சரமாரியாக தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்ட தகவலை என்னுடைய காதலன ரமேஷ் ஃபோன் செய்து என்னிடம் சொன்னான். அதுதான் இந்த ஃபோன் உரையாடல் எனவும் நான் கூறியிருந்தேன். இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த என்னுடைய காதலனான ரமேஷையும் அவருடைய நண்பரான துளசிராமனையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய கூலிப்படையினரையும் வலைவீசி தேடியும் வருகிறார்கள். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த என்னுடைய கணவனை நான் கொலை செய்துவிட்டேன். நானும் போலீஸில் மாட்டி தற்போது சிறையில் இருக்கிறேன். இதனால் என்னுடைய 2 குழந்தைகளும் தாய் தந்தை இல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.